வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குமே ராசி பலன் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசியோட குணநலன் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஆளுமை திறன் பெற்றிருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கன்னா முதன்மையாக இருப்பாங்க. எதுலையுமே ஒரு தலைவராக இருப்பாங்க. ஒரு டீம் இருந்தால் அதில் தான் ஹெட்டாக இருப்பாங்க. ஒரு அவங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் எப்போவுமே வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் படைச்சவங்க நினைப்பாங்க. அது மாதிரியே அவங்களுக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 4 பேர் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுமை திறன் படித்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு எது எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடியது தான். கொஞ்சம் தாமதமாக வெற்றி கிடைச்சாலுமே கண்டிப்பாக அவங்க வந்து வெற்றி வந்து சிறப்பாக இருக்கும். இது சிம்மராசிக்காரங்க கோவக்காரங்க. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாலுமே அதை பயங்கரமாக கோவப்படக்கூடியவங்க. குறிப்பாக அவங்க வேலையில் வந்து ஒரு சின்ன குறை சொல்லிட்டிங்கன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அந்த அளவு ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கோவக்காரங்க சிம்மராசிக்காரங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கோவப்படுறாங்களோ அவ்வளோக்கு அளவு இலகிய மனம் படைச்சவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் வந்து ஒரு சரியில்லாத நிலையில் இருக்கார். அதனால் அவங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். போகிறாங்கன்னா வேலையில் வந்து ஒவ்வொரு ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். கேது பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். ஒவ்வொரு ப்ரெஷராக இருக்கும். ஆனால் அப்படி ப்ரெஷராக இருக்குதுன்னு சொல்லி வேலையை மட்டும் விட்டுக்கூடாது. விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வேலை கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக மாறிடும். அதனால் இருக்கிற வேலையில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் தடைகள் இருந்தாலும், என்னதான் தடங்கள் இருந்தாலும் எப்படியாவது ஒரு 6 மாதத்துக்கு இந்த வேலையை வச்சு அப்படியே நீடிச்சு இருந்துருங்க. வேலையை விட்டு போகிறேன், நான் என் மேனேஜர்கிட்ட போய் சண்டை விட்டு வேலையை விட்டு நிற்க போகிறேன் அப்படி சொல்லி இருக்காதிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு வஞ்சானம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஜாலியாக வந்து வேலையை வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த 15 நாட்கள் ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். உடல்நலத்தை பார்த்தீங்கன்னா சிறு கோளாறுகள் வரும். ஏன்னா சனி பகவான் இருக்கார்ல, அதனால் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து தருவார். வண்டியில் போகும்போது பிரச்சனை வரலாம். ஏதாவது நீங்கள் நல்லா தான் போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு எவனா வந்து குறுக்க வந்து அடிபடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை செல்லும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. நடந்து போனாலுமே கவனமாக போங்க. ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து வயிறு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இல்லாட்டி உடம்பு சம்மந்தமானது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரலாம். ஓவர் டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மனசையும் உடம்பையும். யோகா பண்ணுங்கள், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் உடம்பு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்து வரும். உங்களால் வர்றதை விட வெளியே இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்து உங்கள் சொந்தக்காரங்க சொல்லிட்டு வருவாங்க. அவங்களால பல பிரச்சனைகள் வரும். அதனால் யார் என்ன சொன்னாலும் யார் மேலேயும் கோவப்படாமல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி தீர விசாரித்து செயல்படுங்க. அப்படி செயல்பட்டால் தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவன் பேச்சை கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா குடும்பம் 2ஆக பிரிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உள்ளே இருக்கார். குடும்பத்துலையுமே கணவன் மனைக்குள்ளே ஒரு சில பிரச்சனை வரும். அதை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. 3ஆவது மனுஷன் வெளியிட்டிங்கன்னா குடும்பம் 2ஆக பிரிய வாய்ப்பு உள்ளது. ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால. மற்றபடி குடும்பத்தில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவான் இருக்கிறனால குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஏதாவது சுற்றுலா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது இல்லை சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஏதாவது விசேஷம் நடத்துறது, விசேஷத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கூட இந்த 15 நாட்கள் நடக்கும். ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்து உங்கள் காதுக்கு வரும் இந்த 15 நாட்களில். அது தொழில் விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது உங்கள் மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து ஒரு 15 நாட்களில் ஏன்னா வர்றதுக்கு வந்து சிம்மராசிக்காரருக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த 15 நாளுமே கோபத்தை கொஞ்சம் அடக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்காரனுக்கு இந்த 15 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிம்மராசிக்காரர்கள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.